السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والملائكة المقربين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم: فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. وقال أيضا: وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோன் ஒருவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவற்றை வலுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இறைநேசர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய தொழுகுவதற்காக வந்திருக்கக்கூடிய இனி வர இருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் நிரப்பமான அருளும் விசாலமான கருணையும் இலங்கிக் கொண்டிருக்கிற முபாரக்கான சங்கை மிகுந்த கண்ணியமான ரமலான் இன்றோடு நம்மை விட்டும் விலகி காத்திருக்கிறது. அவளோடு எதிர்பார்த்து காத்திருந்த ரமலான் இன்றைக்கு நம்மை விட்டும் விடைபெற இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வருடம் முழுக்க ரமலானாக இருக்காதா என்று கவலைப்படுவார்கள், ஆசைப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு ரமலான் நமக்காக நாம் அழைக்காமலேயே விருந்தாளியாக வந்த ரமலான். அல்லாஹ்வுடைய கருணையையும் அவனுடைய ரஹ்மத்தையும் அவனுடைய மக்ஃபிரத்தையும் நமக்கு பெற்று தந்த ரமலான் நம்மையெல்லாம் நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த ரமலான் இன்றோடு நம்மை விட்டு பிரிய இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யுங்கள். யா அல்லாஹ், இந்த ரமலானை எப்படி நாங்கள் அடைந்தோமோ அடுத்த வருடமும் ரமலானை பரிபூர்ணமான உடல் ஆஃபியத்தோடு கைகால் சுகத்தோடு அடையக்கூடிய நசீபை உங்கள் எல்லோருக்கும் கொடுத்து விடு என்ற துஆவை நாம் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக. அன்பான பெருமக்களே, இந்த ரமலானில் பகல் காலங்களில் நாம் எல்லாம் நோன்பு வைத்திருந்தோம். இரவெல்லாம் தராவீஹ் தொழுகைகள், உபரியான எண்ணற்ற வணக்கங்கள் நாம் எல்லாம் செய்தோம். கடுமையான ஜகாத்துகளை இந்த ரமலானில் நாம் எல்லாம் கொடுத்தோம். அது மட்டுமல்லாமல் தான தர்மங்கள், சஹர் இஃப்தார்களில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகளுக்கும் ஏழைகளுக்கும் நம்மால் இயன்ற அளவுக்கு நாம் எல்லாம் உதவி செய்தோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய அனைத்து நற்காரியங்களையும் நல்லமல்களையும்
நம்முடைய நோன்புகளையும் நம்முடைய ஃபரலான தொழுகைகளையும் உபரியான தராவி தொழுகைகளையும் எல்லாம் அல்லாஹ் அவனுடைய அளப்பெரும் கிருபையினால் ஏற்று அதற்குரிய பரிபூர்ணமான கூலியை எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தொரு புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்குரித்தான அல்லாஹ்வே நல்லடியார்களே, ஒரு முஃமின் 2 விஷயங்களில் மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 2 விஷயங்களில் ஒரு முஃமின் மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒன்று, ஈமானோடு நாம் செய்த நல்ல அமல்கள் நற்காரியங்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலியத் பெற வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இரண்டாவது, ஈமானோடு நாம் செய்த நல்ல அமல்கள் நற்காரியங்கள் அழிந்து விடாமல் பாதுகாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். இந்த 2 விஷயத்தில் முஃமின்களாக இருக்கக்கூடிய நாம் மிகுந்த எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வெறுமனே அமல் செய்து விட்டோம், நோன்புகள் நோற்று விட்டோம், தராவீஹ் தொழுகைகள் தொழுது விட்டோம், இத்தோடு என்னுடைய கடமை முடிந்து விட்டது என்று நினைத்து கொள்ளக்கூடாது. அந்த தொழுகைகள், நாம் வைத்த நோன்புகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கிறதா என்பதை குறித்து நாம் அச்சப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்க வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய அமல்கள் எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொள் என்பதாக அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்க வேண்டும். இரண்டாவது, நாம் செய்த அமல்கள் அழிந்து போய்விடாமல் பாதுகாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். வரலாறுகளில் நிறைய வரலாறுகள் இருக்கிறது. எத்தனையோ நல்லடியார்களுடைய அமல்களை அல்லாஹ் அழித்து விட்டான், ஏற்றுக்கொள்ளாமல் ஆக்கிவிட்டான், கபூலியத் பெறாமல் அவர்களுடைய அமல்கள் ஆகிவிட்டதாக நிறைய வரலாறுகளில் நாம் எல்லாம் படித்திருப்போம். குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒரு சம்பவம், பல்கம் இப்னு பாஊரா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு ஆபிது, வணக்கசாலி. அவ்வளவு வணக்கங்கள் இபாதத்துகள் செய்த வணக்கசாலி. பல்கம் இப்னு பாஊரா துஆ செய்தால் அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்ளுவான். அப்படிப்பட்ட துஆ கபூலாகக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆபிது, ஒரு இறைநேசர் என்று சொல்லலாம். ஆனால் அந்த ஆபித் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக துஆ செய்தார்கள். அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு நிலையை அந்த பல்கம் இப்னு பாஊராவுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தினான். நாய்க்கு ஒப்பானதாக அல்லாஹ் அந்த அடியாரை ஆக்கினான். இன் தஹ்மில் அலைஹி யல்ஹத். குர்ஆனில் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை சொல்லுகிறான். நாய்க்கு உதாரணம், நாய் நாக்கு தொங்க போட்டுக்கிட்டே போகிற மாதிரி அல்லாஹ் அவருடைய நாவை தொங்கவிட்டதாக ஆக்கினான். காரணம், அல்லாஹ் அவருடைய அமலை அழித்து விட்டான். ஒரு நபிக்கு எதிராக அந்த ஆபித், அந்த வணக்கசாலி துஆ செய்த காரணத்தினால் ஒட்டுமொத்த அமல்களையும் அல்லாஹ் அழித்ததாக வரலாறு, குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. எனவே நாம் ஏதோ ஒரு இருமாப்போடு இருந்து விடக்கூடாது. நாம் தொழுது விட்டோம், நாம் நோன்புகள் வைத்து விட்டோம், அதனால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவான் என்ற ஒரு இருமாப்போடு இருந்து விடக்கூடாது. ஒரு முஃமினுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், பைனல் ஹௌஃபி வல் ரஜா, அல்லாஹ்விடத்திலே அச்சத்தோடும் இருக்க வேண்டும், என்னுடைய அமல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆதரவோடும் ஒரு முஃமினுடைய நிலைப்பாடு இருக்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே அன்பான பெருமக்களே, அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் சில விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும். ஒன்று, நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக கபூலியத்து வேண்டி அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்ய வேண்டும். وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا إِنَّكَ أَنْتَ السَّمِيعُ الْعَلِيمُ. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறையில்லமான கஅபத்துல்லாவை கட்டி முடித்ததற்கு பிறகு கேட்ட துஆ, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், நான் செய்த இந்த சேவையை
இந்த சேவையை பொருந்திக்கொள், ஏற்றுக்கொள் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சான். யா அல்லாஹ் என்னிடந்து ஏற்றுக்கொள் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ததாக குர்ஆன் சொல்லித் தருகிறது. எனவே நாம் செய்த அமல்களை அல்லாஹ்விடத்திலே நீ ஏற்றுக்கொள் என்பதாக அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூர்ந்து திக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே இப்படி சொல்லுவான், فَإِذَا قَضَيْتُمْ مَنَاسِكَكُمْ فَذْكُرُوا اللَّهَ كَذِكْرِكُمْ آبَاءَكُمْ أَوْ أَشَدَّ ذِكْرًا. ஹஜ்ஜுடைய அமல்களை எல்லாம் நீங்கள் நிறைவு செய்ததற்கு பிறகு அல்லாஹ்வை எப்படி நீங்கள் திக்ர் செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய மூதாதையர்களை நீங்கள் நினைவு கூறுவதை விட அளவுக்கு அதிகமாக நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். இது ஹஜ்ஜிலே மாத்திரமல்ல, நாம் எந்த அமல்களை செய்தாலும் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த இரண்டாவது விஷயம் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது வழிமுறை. மூன்றாவது, அடுத்த அமல்களை நோக்கி நாம் ஆர்வமாக முன்னோக்கி செயல்படுவது. ஒரு அமலை நாம் நிறைவேற்றி முடித்து விட்டோம் என்று சொன்னால் அத்தோடு நம்முடைய செயல்பாடுகளை முடித்துக் கொள்ளாமல் அடுத்த நல்ல அமல்களை நோக்கி நாம் விரைய வேண்டும். அதற்குண்டான தயாரிப்புகளை நாம் செய்ய வேண்டும். ஒரு நல்ல அமல்களை செய்து விட்டதற்கு பிறகு அடுத்த அமலை நோக்கி நாம் விரைந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். இது நல்ல மோமினுடைய நிலைப்பாடு என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், ஃபஇதா ஃபரக்த ஃபன்ஸப் வ இலா ரப்பிக ஃபர்கப். நபியே, நீங்கள் ஒரு அமலை நீங்கள் செய்து முடித்து விட்டால் அடுத்த அமலை நோக்கி நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். வ இலா ரப்பிக ஃபர்கப். அல்லாஹ்வை நோக்கி நீங்கள் ஆதரவு வைத்தவர்களாக அல்லாஹ்வை நோக்கி நீங்கள் முன்னேறி செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுவான். எனவே நபிக்கே அந்த நிலைமைனா, அந்த நபியினுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம் சதா சர்வகாலமும் பாவத்தினுடைய சிந்தனைகளிலேயே இருக்கக்கூடிய நாம் ஏதோ ஒரு நல்ல அமல்களை செய்துவிட்டு இத்தோடு நம்முடைய வேலை முடிந்து விட்டது என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஒரு நல்ல அமலை செய்ததற்கு பிறகு அடுத்த அமல்களை செய்வதற்கு நாம் முன்னேற்பாட்டோடு தயாரிப்போடு நாம் மிகுந்த முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரமலான் முடிந்து விட்டது என்று சொன்னால் இந்த ரமலான் நமக்கு கொடுத்த பாடம், பகலெல்லாம் நோன்பு நோற்றோம், இரவெல்லாம் தொழுதோம். இதை போன்று மீதம் இருக்கக்கூடிய 11 மாதங்களில் நம்முடைய உடல் உறுப்புகள் நோன்பு நோக்க வேண்டும். பாவம் செய்வதை விட்டும் நம்முடைய உடல் உறுப்புகளை பாதுகாக்க வேண்டும். பொய் சொல்லுவதை விட்டும் நம்முடைய நாவுகளை பாதுகாக்க வேண்டும். ஹராமான செயல்பாடுகள் செய்வதை விட்டும் நம்முடைய கரங்களை பாதுகாக்க வேண்டும். ஹராமான பார்வைகளை விட்டும் நம்முடைய கண்களை பாதுகாக்க வேண்டும். இப்படி மீதம் இருக்கக்கூடிய 11 மாதங்களில் ரமலான் கற்றுக் கொடுத்த அந்த பாடங்களை நாம் செயல்படுத்த ஆரம்பித்தால்தான் ரமலான் ஏற்றுக்கொண்டதற்கு உண்டான அர்த்தம். அன்பான பெருமக்களே, நான்காவது அமல்களை பாழ்படுத்தாமல் இருப்பது. செய்த அமல்களை, செய்த நற்காரியங்களை பாழ்படுத்தாமல் இருப்பது. அல்லாஹ் ஒரு உதாரணத்தை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், வலா தகூனு கல்லதி நகலத் கஸ்லஹா மின் பஅதி குவத்தின் அன்காஹா. ஒரு பெண்ணை அல்லாஹ் உதாரணமாக சொல்லுவான். ஒரு பெண் கஷ்டப்பட்டு ஒரு கயிறை அந்த பெண்மணி நூற்றாள். அந்த கயிறை அந்த பெண்மணி கஷ்டப்பட்டு கடினமான முடிச்சுகளை போட்டால் பிறகு அந்த பெண்மணி அந்த கயிற்றை கத்திரிக்கோளால் வைத்து துண்டு துண்டாக வெட்டினாள். இதை போன்று நீங்கள் அமல்கள் செய்து அந்த அமல்களை நீங்களே பாழாக்கிக் கொள்ள வேண்டாம் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவான். எனவே நம்முடைய நல்ல அமல்கள் செய்வது பெரிய விஷயம் அல்ல, செய்த அமல்களை பாழாக்காமல் இருக்க வேண்டும். செய்த அமல்களை பாழாக்காமல் இருக்க வேண்டும். அழிந்து நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நாம் செய்த அமல்கள் அழிந்து விடுமோ என்று ஒவ்வொரு நாளும் அச்சப்பட்டுக் கொண்டே இருந்தார்கள். அப்படிப்பட்ட நல்ல ஒரு குணம் நம்மிடத்திலேயும் இருக்க வேண்டும். சூரத்துல் ஹுஜராத் அந்த சூரா இறங்கியவுடன், சூரத்துல் ஹுஜராத் என்று ஒரு சூரா இருக்கிறது. அந்த சூறாவிலே அல்லாஹ் 2வது ஆயத்தை இறக்குகிறான்.
யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தி நபி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி என்ற இந்த ஆயத் முழுமையான இந்த ஆயத் இறங்கின உடனேயே சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுடைய தெருவுல அழுதுகிட்டே நடந்து போறாங்க. அழுகிறாங்க அவ்வளவு அழுகிறார்கள். சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டே மதீனாவுடைய தெருவிலே நடந்து கொண்டு செல்கிறார்கள். அதை பார்த்த ஆசிம் இப்னு அதீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சஹாபியை கூப்பிட்டு கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி தெருவில் அழுதுகிட்டே போறீங்களேன்னு கேட்கும் பொழுது சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்துல் ஹுஜராத்தினுடைய 2வது ஆயத் இப்பதான் இறங்குச்சு. அந்த ஆயத்தை அல்லாஹ் ஏன் விஷயத்தில் இறக்கி இருக்கிறானோன்னு எனக்கு ஒரு பயம். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தி நபி. சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இயற்கையிலேயே ரொம்ப ஒரு சவுண்டு பாட்டு, சாதாரணமா பேசினாலே சத்தம் போட்டு பேசுற மாதிரி இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப பேசினாலும் அவங்க சத்தம் போட்டு பேசுற மாதிரி இருக்கும், அப்படித்தான் பேசுவாங்க. அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்குகிறான், யார் நபியிட்ட பேசினாலும் லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தி நபி, நபியிட்ட பேசும்போது சத்தம் போட்டு பேசாதீங்க. அப்படி பேசுனீங்கன்னா உங்களுடைய அமல்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியாமலே அழிஞ்சு போயிடும். இந்த ஆயத்தை இறக்கிட்டான். இந்த ஆயத்தை எனக்காகவே அல்லாஹ் இறக்கி இருக்கணுங்கிற மாதிரி தெரியுது. இனிமேல் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசவே மாட்டேன், நபிக்கு முன்னாடியே வரமாட்டேன் என்பதாக சொல்லிவிட்டு தங்களுடைய வீட்டுக்கு போய் குதிரை கட்டி போடக்கூடிய அந்த இடத்துல ஒரு கூடாரம் அடித்து ஒரு கூண்டு போட்டு அதுக்குள்ள தங்கி கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இந்த விஷயத்தை ஆசிம் இப்னு அதீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கூப்பிட்டு வர சொன்னான். ஆசிம் இப்னு அதீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபியினுடைய சமூகத்திற்கு கூட்டி வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை புகழுக்குரிய வாழ்க்கை பொருந்திக் கொள்றீங்களா அப்படின்னு கேட்ட அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் பொருந்திக் கொள்கிறேன், ஷஹாதத்துடைய வீர மரணம் உங்களுக்கு கிடைக்க போகிறது, பொருந்திக் கொள்கிறீர்களா? அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நான் பொருந்திக் கொள்கிறேன். மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கம் உங்களுக்கு, சொர்க்கத்தை குறித்து உங்களுக்கு நான் சுபச்சோபனம் சொல்கிறேன், பொருந்திக் கொள்கிறா என்று கேட்ட பொழுது இந்த சஹாபி பொருந்திக் கொள்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே இந்த சஹாபி பொருந்திக் கொண்டார்கள். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த சஹாபி வாழ்ந்திருப்பார்கள். இயற்கையிலேயே அவர்களுக்கு குரல் வளம் கொஞ்சம் பெருசு, ஆனாலும் அல்லாஹ் ஆயத்தை இறக்கிய உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே சத்தம் போட்டு பேசியதின் காரணமாக என் அமல்களை அல்லாஹ் அழித்து விடுவானோ என்ற அந்த அச்சம் அந்த சஹாபிட்ட இருந்தது என்று சொன்னால், நாம் நம்முடைய அமல்களை குறித்து எப்படிப்பட்ட ஒரு அச்சத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த சம்பவத்திலிருந்து நாம் விளங்க வேண்டிய படிப்பினை. அன்பான பெருமக்களே, கபூலியத்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தொடர்படியாக அடுத்த அமல்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனியாக மதீனாவுக்கு தனியா இஸ்லாத்தை ஏற்றார். ஒரு வாலிபர் தன்னந்தனியாக இஸ்லாத்தை ஏற்றார்கள். இஸ்லாத்தை ஏற்ற உடனேயே காபத்துல்லாவுக்கு மேலே ஏறி நான் முஸ்லீம் ஆயிட்டேன் பயங்கரமாக காஃபிர்கள்ட்ட சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வேணாம் தடுத்தும் அந்த சஹாபி காபத்துல்லாவுக்கு மேலே ஏறி நின்று நான் முஸ்லீம் ஆயிட்டேன்னு சொன்னாங்க. மக்கத்து குறைஷி எல்லாம் சேர்ந்து அடிச்சாங்க, உயிர் போற அளவுக்கு அடிச்சாங்க. குற்றுயிரும் கொலையுருமாக அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு காப்பாற்றப்பட்டு அவங்க ஊருக்கு அனுப்பிக்கப்பட்டார்கள். போன உடனே அபூ தர் கிஃபாரி செஞ்ச வேலை, தான் மட்டும் முஸ்லீமான பத்தாது, என்னுடைய ஒட்டுமொத்த கோத்திரமும் முஸ்லீமாக வேண்டும் என்று ஆசைப்பட்டு கிஃபார் கோத்திரத்தார் முழுக்க எல்லாவற்றையும் எல்லோரையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைத்தார்கள். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய அண்டை கோத்திரமாக இருந்த அஸ்லம் கோத்திரத்தாரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைத்து ஒரு பெரிய ஒரு ஊரையே மதீனாவுக்கு கொண்டு சேர்த்தாங்க. அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டு அல்லாஹ்ட்ட இப்படி துஆ செய்தாங்க. அபூ தர் கிஃபாரி ஒரு தனித்துவமிக்க ஒரு சஹாபி, தனியாக இஸ்லாத்தை ஏற்றார், தனியாக சென்று ஒரு கோத்திரத்தையே முஸ்லிமாக ஆக்கினார். அல்லாஹ் இந்த நபருக்கு
தனியாக மரணத்தை கொடுப்பான். மரணத்தை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு முஃமினான ஒரு ஒட்டுமொத்த ஒரு கூட்டமும் இந்த சஹாபிக்காக ஜனாஸா தொழுகை தொழ வைப்பார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். பின்னால் ஒரு காலம் வந்தது. அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவை விட்டு வெளியேறி ஒரு காட்டிலே தன்னந்தனியாக இருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் தனியாக யாருமே இல்லை. வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு சக்கராத்துடைய வேதனை வருகிறது. அவருடைய மனைவி கிட்ட சொன்னாங்க, கவலைப்படாத, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்காக துஆ செய்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அமல்களை நிச்சயம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவான், எனக்காக ஜனாஸா தொழுகை தொழ வைப்பதற்கு ஒரு கூட்டம் கண்டிப்பாக வரும் சொல்லிவிட்டு அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் மனைவியை பார்த்து, என்னை நீயே குளிப்பாட்டி, என்னை நீயே கஃன் துணி மாற்றி, என்னை நீயே தூக்கிட்டு போய் வெளியே காட்டுக்கு வெளியே கொண்டு வந்து வச்சிருந்து சொன்னவனே, அவங்களுடைய மனைவி அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குளிப்பாட்டி கஃன் துணியை அணிவித்து அவர்களே கொண்டு வந்து காட்டிற்கு வெளியே வைத்தார்கள். ஒரு கூட்டம் வந்தது. அந்த கூட்டத்தில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியை பார்த்து கேட்டான், அபூ தர் கிஃபாரி வஃபாத் ஆயிட்டாங்களான்னு கேட்டவனே, அபூ தர் கிஃபாரி வஃபாத் ஆயிட்டாங்கன்னு சொன்னவனே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபி சொன்ன அந்த வாக்கு பலித்து விட்டது. அபூ தர் கிஃபாரி தனியாக இஸ்லாத்தை ஏற்றால், தனி ஆளாக தன்னுடைய வீர ஷஹாதத்தை தனிப்பட்ட மனிதராக ஒட்டுமொத்த காஃபிர்களுக்கு மத்தியில் எடுத்துரைத்தார். ஒட்டுமொத்த கூட்டத்தையே முஸ்லீமாக ஆக்கினார். இன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே தனியாக வஃபாத் ஆகிவிட்டார் என்பதாக சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த அந்த கூட்டமும் அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக ஜனாஸா தொழுகை தொழ வைத்ததாக வரலாறு. எனவே அன்பான பெருமக்களே, இத்தோடு நம்முடைய ரமலான் முடிந்ததோடு நம்முடைய அமல்களை நாம் மூட்டிக்கிட்டு வைத்து விடக்கூடாது. இதற்கு பிறகுதான் நம்முடைய மீதம் இருக்கக்கூடிய 11 மாதங்களில் எப்படி ரமலானை நாம் கழித்தோமோ அதே போன்று ஃபர்லான தொழுகைகளை தொழுகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஃபர்லான தொழுகை 5 வக்து தொழுகை வெறுமனே ரமலானில் மட்டும் கடமை அல்ல, நம் உயிர் இருக்கின்ற வரை ஃபர்லான தொழுகைகள் கடமை. எனவே அந்த ஃபர்லான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு மீதம் இருக்கக்கூடிய 11 மாதங்களும் தொழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ரமலானில் எப்படி நம்முடைய உடல் உறுப்புகளை ஹராமான செயல்பாடுகளை விட்டு பாதுகாத்து வைத்திருந்தோமோ அதே போன்று மீதம் இருக்கக்கூடிய 11 மாதங்களில் பாவங்கள் செய்வதை விட்டும் நம்முடைய உடல் உறுப்புகளை பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல தான தர்மங்களை மீதம் இருக்கக்கூடிய 11 மாதங்களிலும் செய்யக்கூடிய நல்ல நசீபை எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தந்தருள் புரிவானாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் ரமலானில் நாம் வைத்து நோன்புகளையும் நாம் தொழுத தராவீஹ் தொழுகைகளையும் இன்ன பிற உபரியான தொழுகைகளையும் ஃபர்லான 5 வக்து தொழுகைகளையும் நாம் கொடுத்த தான தர்மங்களையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் அவருடைய அளப்பெரும் கிருபையினால் ஏற்றுக்கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி